பாண்டியன் ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ ரொம்பவே ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க. ராஜி இருந்துட்டு, என்னாச்சு ராஜி, என்ன ஒரு மாதிரி யோசனையாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களுடைய அத்தை கேட்குறாங்க. இன்றைக்கி அண்ணன் என்கிட்ட பேசுச்சுன்றாங்க. யார்? குமாரான்றாங்க. ஆமாம், குமார் அண்ணன் தான் என்கிட்ட பேசுச்சு. அவன் எதுக்கு பேசினான்னு கோமதி கேட்கவும், இந்த மாதிரி அப்பதாக்கு 75வது பிறந்தநாள் வருது இல்லையா, அதை கோவிலில் தான் வச்சுருக்காங்களாம். அதனால் அண்ணன் வர சொல்லிச்சு. அப்பா தான் இப்படி பேசுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கோமதியுமே ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக போகணும், நான் இது விஷயமா மாமா கிட்ட பேசுறேன்னு சரிங்க தன்றாங்க. அதுக்கப்புறமா பாண்டி வேலை முடிச்சுட்டு வந்ததும் கோமதி கேட்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கோமதி, என்ன ஆச்சு? நான் இங்கே ஏதோ பேசிட்டு இருக்கேன், ஆனால் காதல் கூட வாங்காம அப்படின்னு யோசனை எங்க? ஒன்று கேட்பேன், ஆனால் நீங்கள் ஒத்துக்கணும் அப்படின்றாங்க. என்னன்றதை கேளுனுவாங்க. அம்மாவுடைய 75வது பிறந்தநாள் வருதுங்க, கண்டிப்பாக நான் அதுக்கு போகணுங்க. நீங்கள் தான் அதுக்கு எனக்கு போகிறதுக்கான பர்மிஷனை கொடுக்கணும்னு வாங்க. அதை கேட்ட பாண்டியன், கோமதி எதுக்கு இப்படி பயந்துட்டு இருக்கா? இங்கே பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ உன்னுடைய அம்மாவுடைய பிறந்தநாளுக்கு போயிட்டு வா, நான் என்ன சொல்ல போறேன்னு வாங்க. அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போதாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க என்ன சொல்லுவீங்களோ எது சொல்லுவீங்களோட்டு பயந்துட்டே இருந்தேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? என்னுடைய அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், சரியா? அவங்களுடைய பிறந்தநாளுக்கு போயிட்டு வா, அவங்களுக்கு ஏதாச்சும் பரிசுமே கொடுத்துட்டு வான்றாங்க. கோமதி ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.